ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம். அதை இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் அதிகாலையில் எழுந்தேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் காலையில் சீக்கிரமாகவே நேற்று எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நான் அதிகாலையில் எழுந்தேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ woke up இயர்லி. ஐ woke up இயர்லி. நான் அதிகாலையில் எழுந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை உணவு சாப்பிட்டேன். நான் காலை உணவு சாப்பிட்டேன். நம்ம மதியமாக யாராவது நீ காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ate breakfast. ஐ ate breakfast. நான் காலை உணவு சாப்பிட்டேன். நான் பள்ளிக்கு நடந்தேன். நான் பள்ளிக்கு நடந்தேன் அல்லது நடந்து போனேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ walk to school. ஐ walk to school. நான் பள்ளிக்கு நடந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பல் துலக்கினேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ brushed my teeth. ஐ brushed my teeth. நான் பல் துலக்கினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ played with my friends. ஐ played with my friends. நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். நான் மதிய உணவு சாப்பிட்டேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ate lunch. ஐ ate lunch. நான் இரவு உணவு சாப்பிட்டேன். நான் இரவு உணவு சாப்பிட்டேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் பூங்காவிற்கு சென்றேன். நான் பூங்காவிற்கு சென்றேன். ஐ went to the park. ஐ went to the park. நான் பூங்காவிற்கு சென்றேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் பைக்கை ஓட்டினேன். நான் என் பைக்கை ஓட்டினேன். ஐ rode my bike. ஐ rode my bike. நான் என் பைக்கை ஓட்டினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்த்தேன். நான் டிவி பார்த்தேன். இந்த சென்டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் உள்ள சென்டென்ஸ். ஸோ நான் டிவி பார்த்தேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாட்ச்ட் டிவி. ஐ வாட்ச்ட் டிவி. நான் டிவி பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ finished my homework. ஐ finished my homework. நான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அறையை சுத்தம் செய்தேன். நான் என் அறையை சுத்தம் செய்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ cleaned my room. ஐ cleaned my room. நான் என் அறையை சுத்தம் செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்தேன். நான் என் அம்மாவுக்கு உதவி செய்தேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நான் நேற்று எங்கள் அம்மாவுக்கு கிச்சனில் நான் ஹெல்ப் பண்ணேன், இல்லை எங்கள் அம்மா வாஷ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹெல்ப் மை மதர். ஐ ஹெல்ப் மை மதர். நான் என் அம்மாவுக்கு உதவி செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இரவு உணவு சமைத்தேன். நான் இரவு உணவு சமைத்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ குக்ட் டின்னர். ஐ குக்ட் டின்னர். நான் இரவு உணவு சமைத்தேன். நான் காலை உணவு சமைத்தேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் தோசை சாப்பிட்டேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ ate தோசா. ஐ ate தோசா. நான் தோசை சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ரீட் அ புக். ஐ ரீட் அ புக். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் கையை கழுவினேன். நான் என் கையை கழுவினேன். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட். நான் என் கையை கழுவினேன். நெக்ஸ்ட் ஒன்,
நான் விரைவாக தூங்கிவிட்டேன். நான் விரைவாக தூங்கிவிட்டேன். நான் நேத்து சீக்கிரமாவே தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்லெப்ட் குயிக்லி. ஐ ஸ்லெப்ட் குயிக்லி. நான் விரைவாக தூங்கிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் பேருந்தை தவற விட்டுவிட்டேன். நான் பேருந்தை தவற விட்டுவிட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ மிஸ்ட் த பஸ். ஐ மிஸ்ட் த பஸ். நான் பேருந்தை தவற விட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன். ஐ won. ஐ won. நான் ஜெயித்தேன். நான் என் சாவியை தொலைத்து விட்டேன். நான் என் சாவியை தொலைத்து விட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ லாஸ்ட் மை கீ. ஐ லாஸ்ட் மை கீ. நான் என் சாவியை தொலைத்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் என் திட்டத்தை முடித்தேன். நான் என் திட்டத்தை முடித்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ ஃபினிஷ்ட் மை பிளான். ஐ ஃபினிஷ்ட் மை பிளான். நான் என் திட்டத்தை முடித்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் என் தாத்தா பாட்டியை சந்தித்தேன். நான் என் தாத்தா பாட்டியை சந்தித்தேன். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் என் தாத்தா பாட்டியை சந்தித்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் கிரிக்கெட் விளையாடினேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ பிளேட் கிரிக்கெட். ஐ பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன். நான் கால்பந்து விளையாடினேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாட்ச்ட் அ மூவி. ஐ வாட்ச்ட் அ மூவி. நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் பிரியாணி சாப்பிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஏட் பிரியாணி. ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஐ ஏட் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் தண்ணீர் குடித்தேன். நான் தண்ணீர் குடித்தேன். ஐ drank வாட்டர். ஐ drank வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஜூஸ் குடித்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால். ஐ ரிசீவ்ட் அ ஃபோன் கால். நெக்ஸ்ட் ஒன். நான் ஷாப்பிங் சென்றேன். நான் ஷாப்பிங் சென்றேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வெண்ட் ஷாப்பிங். ஐ வெண்ட் ஷாப்பிங். நெக்ஸ்ட் ஒன். நான் வாங்கினேன். நான் வாங்கினேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ பாட். ஐ பாட். நான் வாங்கினேன். நான் முயற்சித்தேன். நான் முயற்சித்தேன். இதை நாம் இங்கிலீஷில் ஐ ட்ரைட் அப்படின்னு சொல்லணும். ஐ ட்ரைட். நான் முயற்சித்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் அவர்களை விரும்பினேன். நான் அவர்களை விரும்பினேன். ஐ லைக் தெம். ஐ லைக் தெம். நான் அவர்களை விரும்பினேன். நெக்ஸ்ட் ஒன். நான் கொடுத்தேன். நான் கொடுத்தேன். ஐ கேவ். ஐ கேவ். நான் கொடுத்தேன். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். ஐ வாக் பேக் ஹோம். ஐ வாக் பேக் ஹோம். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். நெக்ஸ்ட் ஒன். நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். நெக்ஸ்ட் ஒன். நான் சொன்னேன். ஐ செட். ஐ செட். நான் சொன்னேன். நான் செய்தேன். ஐ டிட். ஐ டிட். நான் செய்தேன். நான் பேசினேன். நான் பேசினேன். ஐ ஸ்போக். ஐ ஸ்போக். நான் பேசினேன். நெக்ஸ்ட் ஒன். நான் அழுதேன். நான் அழுதேன். ஐ cried.
I cried. நான் அழுதேன். நெக்ஸ்ட் ஒன். நான் சிரித்தேன். I laughed. I laughed. நான் சிரித்தேன். நான் படித்தேன். I studied. I studied. நான் படித்தேன். நான் ஓடினேன். I ran. I ran. நான் ஓடினேன். நான் நடந்தேன். I walked. I walked. நான் விளையாடினேன். I played. I played. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.